பெரிய மழை உண்டு காலையில கொழும்புல இருந்து. கொழும்புல புல் மழை மழை விடிய மழையோடு தான் எழும்பினோம். நேற்று தம்புள்ளையில பெரிய மழை, அது ரன் மழை, ஓட்டங்களால் குவிந்த மழை. உலக சாதனை படைக்கப்பட்ட ஒரு நாளாக தம்புள்ள மைதானம் நேற்று மாறி இருந்தது. சூரியவம்சி நேற்றைய நாள்ல பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. நேற்று நடந்த சம்பவத்தை சொல்லுங்க. சம்பவத்தை பற்றி என்னத்தை சொல்ல இருக்குது, அவ்வளவுதான். என்னத்தை சொல்ல இருக்கு. 11 போல்ல 50 ரன், லிஸ்டே போட்டிகளில் பெறப்பட்ட வேகமான அரைச்சதம். ஓகே, 29 பந்துகள்ல 94 ஓட்டங்கள். இனி நான் நினைக்கிறேன் சூரியவன்சிக்கு ஒரு கைடிங் ஒன்று தேவைப்படும், இந்த சதம் அடிக்கிறது. அது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப ஐபிஎல்ல கூட கிட்டத்தட்ட 96, 97, 94 இந்த மாதிரி ஓட்டங்கள்ல நான் நினைக்கிறேன் அவரை சதம் அடிச்சிருந்தாலும் இப்ப 10% இல்ல தவறவிட்ட சதங்கள் சொன்னாங்க மாதிரி. இது அந்த சச்சின் தவறவிட்ட சதங்கள் மாதிரி தான். சச்சின் தவறவிட்ட சதங்கள் எடுத்தா சதங்கள் வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு 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 விதமான அந்த தடுமாற்றம் இருக்கா இல்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. அது என்ன ஐபிஎல்லையும் அதே மாதிரி நடந்தது, நேற்றைய நாளே அதே நடந்தது. நேற்று அந்த சதம் அடிச்சிருந்தா அதுவும் ஆகக்கூடிய ஒரு பெரிய ஒரு வேகமான சதமா மாறி இருக்க வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு. ஆனா அதுவும் தவறோடப்பட்டிருக்கிறது. நேற்று உண்மையா இலங்கை அணி எங்க பிளவிட்டது? இலங்கை அணி பிளவிட்டது என்பதை பார்க்க இந்தியாவின் துடுப்பாட்டம், பலமான துடுப்பாட்ட வரிசை என்பது தெரியும். அவர்கள் அடித்து ஓட்டங்களை பெற்றுவிட்டார்கள். அந்த ஓட்டங்களை துரத்தி அடிப்பதற்கு என்பது இந்த ஓட்டத்தை பெற முடியாத நிலைமை. ஆனால் 311 ஓட்டங்களை இலங்கை துரத்தியது என்பது பெரிய விஷயம். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் பிரகாசிக்க தவறி இருந்தார்கள். பந்து வீச்சு ஆரம்பத்திலே ஓட்டங்களை அள்ளி கொடுத்தாகிவிட்டது. அதற்கு பிறகு போராடி அந்த ஓட்ட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி வச்சு வெற்றி பெறுவது என்பது சாதகமே இல்லாத ஒரு விஷயம். இந்திய அணி கொடுத்த ஓட்ட இலக்கே இலங்கை அணியால தாண்ட முடியாதுன்னு நம்ம கணிச்சிட்டோம் ஆரம்பத்திலே. ஆனால் இடையில இந்த அளவுக்கு நெருக்கம் வரும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கல. ஆனா இலங்கை அணி கொஞ்சம் போராடித்தான் இருந்தது. ஆனா வெல்ல முடியாதுன்றது ஆரம்பத்திலே தெரியும். அது பொறுத்தது நேற்று வியாஸ்காந்த் தன்னை ஒரு சகலத்துறை வீரர் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே மாதிரி இந்த தொடரில் ஃபுல்லாக வச்சு அபிஷ்க பெர்னாண்டோ இவரை மீண்டும் 50 ஓவர்கள் போட்டிக்கு அணிக்குள் கொண்டு வரலாம் அளவுக்கு என்ற 2 சதம் அடித்திருந்தார் இந்த தொடர் முழுதுமே. அபிஷ்க பெர்னாண்டோவையும் எடுத்து பார்த்தால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இன்ஜரி. அடுத்தது இந்த இலங்கை அணியில் ஒதுக்கப்படுகின்ற ஒரு வீரருக்குள் இவரும் இருக்கின்றார் என்பது மாதிரி இருக்குது. இவர் 2025ஆம் ஆண்டு அணியால் நீக்கப்படுகின்ற வேளையில் ஒரு அரைச்சதம் அடித்திருக்கின்றார். அதற்கு 2 போட்டிகள் ஃபெயிலியர். ஆனா அதுக்கப்புறம் அப்படி அணியால் டீமால நிப்பாட்டிருக்காங்க. ஏன் நிப்பாட்டி இருக்காங்கன்றது உண்மையா எனக்கு தெரியல. எனக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஒரு 3 மேட்ச்ல ரன் குறைவு, ஆனா நிப்பாட்டி இருக்காரு. ஆனா அவரோட மோசம் விளையாடுறவங்க அணிலே இருக்கிறாங்க. அபிஷ்க பெர்னாண்டோவை பொறுத்தவரையில் அடித்து 6களை பவலியனுக்கு துரத்தக்கூடிய அளவுக்கு பலம் கொண்டவர். அமைதியான வீரர், நல்ல அமைதியான வீரர். எவ்வளவு அடித்தாலும் அமைதியாக சிரித்த முகத்தோடு இருக்கின்றார். 28 வயது தான். இன்னும் ஒரு 4-5 வருடங்கள் குறைந்தபட்சம் அவரை நல்ல வீரராக உருவாக்கி இருக்கலாம். நம்முடைய இந்தியாவின் பந்து வீச்சாளர்களோடு நல்ல முறையில் விளையாடி ஓட்டங்களை இந்த மேட்ச் ஃபெயிலியர், ஆனா இந்த சீரிஸ் ஃபுல்லா எடுத்துக்கொண்டா ஒரு நல்ல வீரராக இனங்காணப்பட்டிருக்கின்றார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு நேற்று நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். நான் வியாஸ்காந்துடைய பந்து வீச்சு மேல இன்னும் கொஞ்சம் பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஆனா துடுப்பாட்டத்துல நேற்றைய நாள்ல அவருடைய அந்த பலம் இருந்தது. நேற்று பந்து வீச்சுல கூட விக்கெட்ஸ் அடிக்கல, எல்லாருக்குமே அடி விழுந்த நேரத்துல 8 ஓவருக்கு 36 ரன்ன்றது பெரிய விஷயம். ஏன்னா அவருடைய பந்து வீச்சும் துடுப்பாட்டமும் சரிசமனாக இருக்க மாட்டா அவர் அணிக்குள்ள வரதுல எந்த மாற்றமும். நல்ல ஃபீல்டர். இன்னும் அப்படியே தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணாருன்னா அவருக்கு சான்ஸ் இருக்குன்னா. இப்ப இலங்கை அணியை பொறுத்தவரையில பந்து வீச்சையும் தாண்டி துடுப்பாட்டத்துக்கு நிறைய இடம் இருக்கு. ஏன்னா விஜயகாந்த்ல இருக்கிற இந்த துடுப்பாட்டம் ஒரு என்ன சொல்றது, எங்களுடைய தேசிய அணிக்கு தேவையான ஒரு இடம் மாதிரி. நேற்று பின்வரிசையில ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஆரம்ப துடுப்பாட்டர்கள் தடமாறும் போது பின்வரிசையாக நம்ம தடமாறுறாங்க. கடந்த நாட்கள்லாம் பார்த்தா பெரிய தடமாட்டம் இருக்கு. முன்னில இருந்து என்ன சொல்றது, இந்த நாம சொல்லுவோம் இந்த கப்பல் பார்க்க போன மாதிரி, ஒரே நீ போனா நானும் போராட்ட போற மாதிரி அந்த இடத்தை அவர் சரியாக பெற்றுக்கொள்வார் மிக விரைவில் என்று நாங்கள் நம்புவோம். நேற்றைய போட்டி அது ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுத்துருக்கு. அவருக்காவது கொடுத்து அப்படின்னு 2 பேரும் ஏ அணிகளோட போட்டி தானே சந்திரு. இதுல இந்தியா சார்பில் சூரியவன்சியை சர்வதேச போட்டிகளுக்கு கொண்டு வருவதற்கான முதல் படி வெற்றி. அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட், திலக் வர்மாவுக்கு அணித்தலைமை பொறுப்பை கொடுத்து அடுத்த அணித்தலைவராக வளர்ப்பதற்கான முயற்சியில் அவர்கள் வெற்றி. அப்ப இவ்வாறான 1-2 வீரர்களை தான் இவற்றுக்குள் இனங்கண்டு அவர்களுக்கான அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்காக செய்யப்படுகின்ற விஷயங்கள். ருத்ராஜ் கைக்வாட்டை பேக்கப்ல வச்சிருக்க போறார்கள் என்பது ஓரளவு தென்படுகின்றது. எனவே இந்திய அணியின் அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்களை நகர்த்துவதற்கு வீரர்களுக்கான அனுபவத்தை கொடுப்பதற்காக தான் இவ்வாறான போட்டிகள் நடைபெறும். எனவே அது சரியாக அமைந்திருக்கின்றது. இந்தியாவும் இதற்குள் இருந்து யாரை எடுத்துக்கொள்ளலாம், அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்தலாம் என்பதை சரியாக செய்யுமாக இருந்தால் நல்ல வீரர்கள் கிடைப்பார்கள். உதைப்பந்தாட்டம்
ஃபுட்பால் விறுவிறுப்பான பரபரப்பான கட்டங்களில் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. சில அணிகள் அடுத்த சுற்றுகளுக்குள் கால் பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஸ்பெயின் சவுதி அரேபிய அணிகளுக்கு இடையிலான போட்டி. ஸ்பெயின் அணி முதல் போட்டியில் கெபேவாடையிடம் சமநிலையான முடிவை பெற்றதன் பின்னர் கொஞ்சம் தடுமாறுகின்றார்களோ என்று எதிர்பார்த்தால் நேற்றைய தினம் அடித்து 4-0 என்ற வெற்றியினை பெற்றுக் கொண்டார்கள். இதன் காரணமாக அவர்கள் கிட்டத்தட்ட அடுத்த சுற்றுக்காக தெரிவாகி விடுவார்கள் என்ற நிலைமை இருக்கின்றது. ஆனால் இந்த கெபேவாடை இவங்க மோசமான பயல் மோசமான பயலுங்க. உருகுவே அணி நேற்றைய தினம் எப்படியுமே வெற்றி பெறும் என்றுதான் இருந்தாங்க. ஸ்பெயினோட எப்படி ட்ரோ ஆக்கினாங்களோ அதே மாதிரி நேற்றும் ட்ரோ. ஒரு புதிய அணி முதல் தடவையாக உலக கிண்ணத்தில் வந்து 2 முக்கியமான பெரிய அணிகளோடு சமநிலையில் முடிவு செய்திருக்கின்றது என்பது பெரிய விஷயம். எனக்கு தெரிந்தவர்கள் ரவுண்ட் ஆஃப் 32க்குள்ள வரப்போறாங்க. நீங்க அவதானிச்சு பாருங்கன்னா இப்ப வந்து இந்த முறை புதுசா வந்த அணிகள் தான் எவ்வளவு காலமா பரம்பரையா இருக்கிற அணிகளுக்கெல்லாம் பெரிய சவாலா இருக்கு. இப்ப புதுசா இந்த முறையும் விளையாட வந்து முதலாவது அது நல்ல விஷயமா இருக்கின்றது. அதே மாதிரி அடுத்த போட்டி பெல்ஜியம் ஈரான் 2 அணிகளுமே கோல்கள் அடிக்கவில்லை. பெல்ஜியம் அணி தரப்படுத்தலில் 9வது. ஈரான் அவ்வளவுக்கு முன்னிலையில் இல்லை. ஈரான் 23 இடத்துல அந்த இடத்துல இருக்கின்றது. ஆனாலும் கூட பெல்ஜியம் ஈரான் என்று நாங்கள் இந்த பலவன் ஒப்பிட்டு பார்த்தால் அதே மாதிரி ஈரான் தனிப்பட்ட ரீதியிலே எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் அமெரிக்காவுக்குள் போட்டி நேரத்துக்கு மட்டும் வருவது திரும்பி போவது அவர்களுடைய தயார்படுத்தல்கள் எல்லாமே சிக்கல். பெல்ஜியம் அங்கேயே இருந்து விளையாடுகின்ற அணி என்று பார்த்தால் ஈரான் கிட்டத்தட்ட இதை சமநிலையில் செய்தது என்பது அவர்களுக்கு பெரிய வெற்றி. அதன் காரணமாக ஈரானுக்கு இப்பொழுது அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஈரானும் விளையாடி 2 போட்டிகளையும் சமநிலைப்படுத்துகிறார். முக்கியமான விஷயம். இப்ப இந்த குழு எடுத்துக்கொண்டோம் என்றால் எகிப்து அணி 2 போட்டிகளில் 4 புள்ளிகள், ஈரான் 2 போட்டியில் 2 புள்ளிகள், பெல்ஜியம் 2 போட்டிகளில் 2 புள்ளிகள், நியூசிலாந்து 2 மேட்சில் ஒரு புள்ளி. இப்ப இதுல எகிப்து அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை கிட்டத்தட்ட உறுதி செய்து பக்கத்துல வந்து கொண்டிருக்கு. எனவே முக்கியமான இந்த அணிகளின் போட்டிகள் மிக சிறப்பாக இருக்கின்றது. எகிப்து அணி நேற்று நியூசிலாந்து அணியோடு 3-1 வெற்றி பெற்றுக் கொண்டது. இதுதான் இதுவரை நடைபெற்ற போட்டு முடிவுகள். எனவே 3 அல்லது 4 அணிகள் இப்பொழுது அடுத்த சுற்று உறுதியாகி கொண்டிருக்கிறார்கள். ஸ்பெயினுக்கு கூட இன்னும் அடுத்த சுற்று இந்த குழுவை பொறுத்தவரையில் அடுத்த சுற்று விறுவிறுப்பானது. எனவே அடுத்த சுற்று போட்டிகளின்படிதான் அடுத்த விஷயங்கள் நடக்கும். இன்றைய தினம் அர்ஜென்டினா மீண்டும் திரும்ப வராங்க. அர்ஜென்டினா ஆஸ்திரியா 2 அணிகளுமே முதல் வெற்றிகளை பெற்றிருக்கின்றனர். ஒவ்வொரு வெற்றி. இன்று ஏதாவது ஒரு அணி வெற்றி பெறுமாக இருந்தால் அந்த வெற்றி பெறுகின்ற அணி ரவுண்ட் ஆஃப் 32க்கு 100% செலக்ட் ஆயிடுவாங்க. சமநிலையில முடிவடைந்தால் மற்ற போட்டிகள் பற்றி பார்க்க வேண்டும். ஆனால் சமநிலையில முடிவடைந்தாலும் இந்த 2 அணிகளும் அடுத்த சுற்று வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் என்றால் 3வது 4வது இடத்துல இருக்கிற அணிகளை இவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஹெட் டு ஹெட் என்ற அடிப்படையில அடுத்த சுற்று அவர்களே கிடைத்துவிடும். அர்ஜென்டினா முதலாவது இடம். நான் நினைக்கிறேன் அர்ஜென்டினா வெல்ல வாய்ப்பு. அர்ஜென்டினா இலக்குவாக ஆஸ்திரியா 24வது இடம். மெஸ்ஸி இன்னும் எத்தனை கோல்களை இன்றைய தினம் அடிக்க போகின்றார்? ஒரு மெஸ்ஸி அடிச்ச கோல் வந்து நிறைய சோசியல் மீடியாக்கள்ல பரவி கொண்டிருக்கு. அது வந்து ஏஐயா இல்லையா அப்படின்னு சொல்லி அது உண்மையா 100% ஏஐ தான். அது ஒரு கோல் கீப்பரை தாண்டி அடிப்பாரு. அது கோல் அதுல இருக்கு, திரும்ப கிக் பண்ணுவாரு. அது அது வாய்ப்பே இல்லை. நேரடியா நிறைய பேர் அதை என்ன அது 100% ஏஐ தான் அப்படின்றதையும் நிறைய உத்தியோகபூர்வமான செய்தித்தளங்கள் அதை சொல்லி சோசியல் மீடியாக்குள்ள போனா அது உண்மையான வச்சா இல்ல ஃபுட்பால் விஷயத்தை எடுத்து தேடிக்கொண்டு இருந்தா நிறைய பேர் உண்மை மாதிரியே இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப அதே மாதிரி செய்திகளை பரப்பி விடுறார்கள். நேற்று முன்தினம் ஒரு செய்தி பரப்பப்பட்டது. ரோஹித் சர்மா ஆப்கானிஸ்தானோடு விடைபெறுகின்றார், ஓய்வு பெறுகின்றார், ஓய்வு அறிப்பை வழங்கி விட்டது. அப்போ அது இந்தியாவில் இருக்கின்ற ஊடகங்கள்ட்ட பெயர் போட்டே வருகின்றது. எடிட் பண்ணி போட்டுருவாங்க. நான் அதை தேடி எடுத்து இந்தியாவில் உள்ளவர்களோட எல்லாம் பேசி இல்ல சரி அதோட பாடம் இதை பற்றி நாங்கள் சொல்லி விட்டாச்சு. இன்னும் ஒரு பலமான அணியின் போட்டி அடுத்ததாக 10:30 அர்ஜென்டினா, 12:30 பிரான்ஸ் ஈராக் அணியோடு சந்திக்க போகின்றது. ஈராக்கும் போன சுற்றுல ஒரு முக்கியமான ஃபைட் பண்ணினார்கள். ஆனா நான் நினைக்கல வெல்ல முடியாது. பிரான்ஸ் பலமாக இருக்கின்றது, மிகப்பெரிய பலம் காட்டுகின்றார்கள். எனவே பிரான்ஸும் இதில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டு அவர்கள் அடுத்த சுற்று உறுதி செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். முக்கியமான அணிகள் எல்லாமே அடுத்த சுற்றுக்கு தெரிவாகிறதுக்கான அந்த படியில தான் இருக்கிறாங்க. எல்லாருமே இருக்காங்க. வெளியேற்றப்பட போறாங்க அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு போட்டிகள் இருந்தாலும் அடுத்த சுற்று என்பது ஓகேயாகத்தான் இருக்கின்றது. பிரான்ஸ் 3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. அதே மாதிரி நோர்வே அணி 3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. இதே குழுவில் நோர்வே அணிக்கான போட்டி செனகல் அணியோடு 3:30 நடைபெறுகின்றது. அதிகாலை
நோர்வே அணியோடு இலகுவாக முதல் போட்டியில் வென்றது போன்று இந்த போட்டியில் செனகலோடு வெற்றி பெற முடியாது. செனகல் பலமான அணி. எனவே செனகல் நோர்வேயை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது ஒரு விறுவிறுப்பான போட்டியா இருக்கு. 2 தோல்விகளை சந்தித்த அர்ஜென்டினா குழுவில் உள்ள ஜோர்டான் அல்ஜீரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை காலையில் நடைபெறப் போகின்றது. நீயா நான்றதுக்கா அந்த கடைசி இடம் யாருக்கு? ஆனா இந்த முறை என்னென்ன சொன்னது, அந்த கடைசி இடம் 3வது இடம், இவை முக்கியமானவையாக இருக்கின்றன. 3வது இடத்தை பெற்றுக்கொள்கின்ற 8 அணிகள் தெரிவாக போகின்றன. எனவே அந்த கடைசி வரையும் ஓகே, 2 மேட்ச் நாங்க தோத்துட்டோம், 3வது மேட்ச் எங்களுக்கு பிரியோசனம் இல்லை என்று யாரும் விட போறது வளமையா அது இருக்கும். ஆனா இந்த முறை அந்த 3வது அணி வருகின்றது என்பது சுவாரஸ்யமான ஒரு கட்டத்தை உருவாக்கி இருக்கின்றது. எனவே இந்த 3வது இடத்திற்காகவும் அணிகள் போராட போகின்றன என்பது பெரிய விஷயம். எனவே கால்பந்து இவ்வாறுதான் சென்று கொண்டிருக்கின்றது. அணிகள் தெரிவாகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாரத்துக்குள் அடுத்த இன்னும் 3 நாட்கள்ல 2வது சுற்றுக்கள் 3-4 நாட்கள்ல முடிவடைந்தது. இன்னும் கொஞ்சம் உச்சகட்ட பரபரப்பை இருக்கிறோம். அதுக்கு பிறகு மோத போற அணிகள் எல்லாமே வந்து பலமான அணிகளா இருக்க போது செகண்ட் கணக்குல எதுவும் மாறலாம். அந்த மாதிரியான ஒரு பரபரப்பு போட்டிகளை நாங்க அடுத்த ஒரு 4-5 நாள்ல இருந்து பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்கு இன்று மனுஷனை வழங்குறாங்க மோட்டல் என்ஜினியர்களின் வவுனியா மற்றும் மன்னர் கிளிநொச்சி முல்லைத்தீவுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் NS ரட்னம் மோட்டர்ஸ். மோட்டல் என்ஜின் ஆயிலை பாவிப்பதன் மூலமாக ஹோண்டா வெஹிக்கிள்களுக்கான தரத்தினை நீங்கள் என்ஜின் தரத்தினை உயர்வாக வைத்துக் கொள்ளலாம். என்ஜின் பாதுகாப்பது என்பது வாகனங்களுக்கு மிகவும் முக்கியம். அதற்கு மிக முக்கியம் என்ஜின் ஆயில். எனவே மோட்டல் என்ஜின் ஆயிலை பாவிங்கள். அதே போல வவுனியாவில் ஐடிஎம் இப்பொழுது வவுனியாவில் மிகப்பெரிய அளவான ஒரு கட்டிடத்தோடு இயங்கி கொண்டிருக்காங்க. இப்போ நாடு முழுவதும் இருந்து நிறைய பேர் முதல் கொழும்புக்கு வருவாங்க. ஐடிஎம்ல படிக்கணும், கொழும்புல ஏதாவது படிக்கணும்னா வந்துடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வவுனியாவிலே படிக்கலாம். வவுனியாவிலே கொழும்புல இருக்கிற அத்தனை வசதிகளும் அங்கேயும் இருக்கு. எனவே நேரம், காசு, செலவு, போக்குவரத்து இந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த பிரதேசத்துல இருக்கிற, அதாவது குறிப்பா வடக்குல இருக்க கூட வவுனியாவில் ஒவ்வொரு நாளும் வந்து கூட வந்து மன்னார்கள் முல்லைத்தீவில் உள்ளவங்க கூட பஸ்ல வந்துட்டு அல்லது ட்ரெயின்ல வந்துட்டு படிச்சுட்டு திருப்பி போகக்கூடிய அந்த ஒரு ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் குருமன்காடு காளி கோவில் வீதியில் தான், டவுனுக்குள்ளேயே தான் அமைந்திருக்கின்றது. இலகுவாக போய் வரக்கூடிய இடங்கள், வசதிகள் இருக்கின்றன. எனவே இங்கே போவதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கான தரமான கல்வியினை பெற்றுக்கொள்ளுங்கள். ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனல்.